ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம். நாலடியாரில் எது பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நாலடியாரோட நூற்குறிப்பு பார்க்க போகிறோம். செகண்ட் நாலடியாரோட சிறப்பு, நாலடியாரை என்ன மாதிரியெல்லாம் சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க அந்த இதை பார்க்க போகிறோம். தேர்டு மேற்கோள், நாலடியார் சில மேற்கோள் காமிச்சிருப்பாங்க, அது இம்பார்ட்டன்ட் லைன்ஸை மேற்கோளாக சொல்லியிருப்பாங்க, அது பார்க்க போகிறோம். ஃபோர்த்து நாலடியார் பாட்டை 6th and 7th புக்ல இருந்து எடுத்திருக்கோம், அதை பார்க்க போறோம். அடுத்து ஃபிஃப்த்து நாலடியார்ல இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்குமோ அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாலடியார். நாலடியார்னா என்ன? நாலடியார்னா 4 அடிகளை கொண்ட பாடல், அதுதான் நாலடியார். நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள். ஏன் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாலடியாரை இயற்றியது ஒரு ஆசிரியர் மட்டும் இல்ல, நிறைய முனிவர்கள். அதனாலதான் நாலடியாரை இயற்றியவங்க சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாலடியாரோட நூற்குறிப்பு பார்க்க போறோம். சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். அதாவது நிறைய முனிவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் நாலடியார். இந்த நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் எந்த கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார்ல மொத்தம் 400 பாடல் இருக்கு. இந்த 400 பாடல்ல கடவுள் வாழ்த்த தவிர 400 பாடல் இருக்கு நாலடியார்ல. அதுக்கப்புறம் இந்த நாலடியார் என்ன கருத்து நம்மளுக்கு கூறுதுன்னா அறக்கருத்துக்கள். அறக்கருத்துக்களை கூறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். இந்த நாலடியாரோட பாவகை வெண்பா. வெண்பாவோட ஓசை என்னன்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை. நாலடியார்ல 400 பாடல் இருக்கு. அந்த 400 பாடலோட பாவகையும் வெண்பா. வெண்பாவோட ஓசை என்னன்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை. நாலடியார வேற எப்படி எல்லாம் சொல்றாங்க? நாலடியாரோட வேறு பெயர்கள் நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள். நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள், இதெல்லாம் நாலடியாரோட வேறு பெயர்கள். அதுக்கப்புறம் நாலடியார ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். ஜியு போப் தான் நாலடியாரை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பெரு மூத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் இதில் உள்ளனர். பெரு மூத்தரையர்கள்னா இவங்க தமிழ் மரபினர் தான். புதுக்கோட்டை, காஞ்சி இந்த பகுதியை ஆண்டவர்கள். இவங்களோட கொடைத்தன்மையை பற்றி கூறும் நூல் அப்படின்னு கேட்டாலும் நாலடியார் தான். இவங்களோட கொடைத்தன்மையை பற்றி நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பெரு மூத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் இதில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நாலடியார் அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள்ல அறம் முப்பால் சொல்றோம்னா அறம், பொருள், இன்பம். அதே மாதிரி நாலடியார்லையும் அறம், பொருள், இன்பம் சொல்லி 3 பாலா நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. இதுதான் நூற்குறிப்பு. நூற்குறிப்புல என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் 400 பாடல்களை கொண்டது. நாலடியாரோட பாவகை வெண்பா. அதோட வேறு பெயர்கள் நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள். நாலடியார ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. அதுக்கப்புறம் நாலடியார்ல 3 பாலா நம்ம பிரிச்சிருக்கோம், அறம், பொருள், இன்பம் சொல்லி. அதுக்கப்புறம் பின்னாடி அறத்துல எத்தனை அதிகாரம் அதெல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாலடியார் சிறப்பு அப்படின்னு சொல்றோம்னா ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி. இதுல நாலும்னா நாலடியார், 2ம்னா திருக்குறள். இது நாலடியாரோட சிறப்பு. ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாலடியார சிறப்பிச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பழகு தமிழ் சொல்லருமை 4 4 இதுல 4 நாலடியாரையும் 2 திருக்குறளையும் குறிக்கிறது. இந்த ரெண்டையும் நாலடியாரோட சிறப்பை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி. செகண்ட் பழகு தமிழ் சொல்லருமை 4 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலடியார் சிறப்பு. அதுக்கப்புறம் மேற்கோள். ஃபர்ஸ்ட் மேற்கோள் என்னதுன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து. இதுல இதோட மீனிங் என்னன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல. இதுல ஃபர்ஸ்ட் கல்வின்றது நம்மளுக்கு அது என்னது அளவில்லாதது. நம்ம தேட தேட நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். அதாவது ஔவையார் சொல்வார்ல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. நம்ம கத்துக்கிட்டது நம்ம கை அளவு கூட இருக்காது. நம்ம இன்னும் கத்துக்கிற வேண்டியது இந்த உலக அளவு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல கல்வி
கத்துக்கிறதுக்கு வந்து அளவில்லாதது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம தேடி தேடி கத்துக்கிட்டதுக்குள்ளேயும் நம்மளோட வாழ்நாள் வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும். அதனாலதான் வந்து தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவை, அதாவது சில அறிஞர்கள் வந்து சிறந்த நூலை மட்டும் எடுத்து அதை வந்து கற்கிறாங்க. அதை வந்து எதுக்கு உவமையா சொல்லியிருக்காங்கன்னா, நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து. அன்னப்பறவை வந்து பாலையும் நீரையும் அன்னப்பறவை வந்து பாலும் பிளஸ் நீர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சா அது வந்து பாலை மட்டும் குடிக்கும்ல. அதே மாதிரிதான் சில கற்றறிந்த அறிஞர்கள் வந்து எது வந்து நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் அந்த நூலை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை வந்து கற்காங்க. அதுதான் வந்து இந்த பாட்டோட மீனிங். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவை நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேற்கோள். செகண்ட் வந்து கல்வி அழகே அழகு. இதுல வந்து ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இது வந்து எந்த பாட்டுல மேற்கோளா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நாலடியார். அதே மாதிரிதான் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லி சொல்லும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நாலடியார் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 6th பழைய புக்ல வந்து நாலடியார் பாட்டு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஃபர்ஸ்ட் வந்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். சில பேர் வந்து நாயோட கால் எப்படி ஒட்டி ஒட்டி இருக்கும், அது போல சில நண்பர்கள் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா நமக்கு உதவின்ற போது அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களோட நட்பை வச்சு உனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்னா தொலைவு, செய் விளைக்கும், செய்னா வயல். அதாவது தூரத்துல சில நண்பர்கள் வந்து நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க தூரத்துல இருந்தாலும் நம்ம உதவின்னு போய் கேட்டா அவங்க உடனே செய்வாங்க. அவங்க நட்பை வந்து நம்ம எப்பவுமே பாதுகாத்து வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எதுக்கு அவர் வந்து உவமையா சொல்றாருன்னா, வாய்க்கால் அணையார் தொடர்பு. வாய்க்கால் வந்து எங்கேயோ இருக்கிற நீரை அடிச்சிட்டு வந்து பயிருக்கு கொடுக்குது. அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து தொலைவில இருந்தா தூரத்துல இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நட்பை நம்ம எப்பவுமே கூடவே வச்சுக்கிறணும். அதுதான் வந்து இந்த பாட்டோட மீனிங். இன்னொரு தடவை, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாட்டை எழுதியவர் வந்து சமண முனிவர். இதுல ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இந்த பாட்டு வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சமண முனிவர் நாலடியார் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட விளக்கம். பாட்டோட விளக்கம். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? ஃபர்ஸ்ட் 2 லைன் அதோட மீனிங். அடுத்து வந்து செகண்ட் வந்து வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். அதாவது தூரத்துல இருக்க அந்த தண்ணியை வந்து வாய்க்கால் வழியா நம்மளுக்கு கொண்டு வந்து பயிருக்கு பாய்ச்சி அது செழிக்க உதவுது. அதே மாதிரிதான் சில நண்பர்கள். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடி கொள்ளுதல் வேண்டும். அவங்க எவ்வளவுதான் தூரத்துல இருந்தாலும் அவங்க நட்பை நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாட்டுல. அதுக்கப்புறம் மேல உள்ள பாட்டுக்கு வந்து சில பொருள். நாய்க்கால், நாய்க்கால்னா நாயின் கால், நாயின் வருதா அப்ப நாய்க்கால், நாயின் கால். ஈக்கால்னா ஈயோட கால். நன்கணியரை எப்படி பிரிக்கிறாங்கன்னா நன்கு கூட்டல் அணியர். இந்த நன்கு கூட்டல் அணியர்ல வந்து இந்த கூல வந்து இக்கு பிளஸ் ஊ இருக்கா, அந்த ஊ வந்து உயிர் வரி முக்குரல் மெய்வீட்டோடும் அந்த விதிப்படி ஊ போகும். அதுக்கப்புறம் இக்கு பிளஸ் ஆ வந்து காவா மாறிடுது. அதனாலதான் வந்து நன்கணியர் அப்படின்னு மாறுது. நன்கணியர் எப்படி? நன்கணியர் ஈக்குவல் டு நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா நம்மோடு நெருங்கி இருப்பவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கணும். எண்ணாம், எண்ணாம்னா என்ன பயன். சேனா தொலைவு. அதுக்கப்புறம் செய்னா வயல், அணையார்னா போன்றோர்.
திடீர்னு வந்து இந்த பாட்டை கொடுத்து இந்த சேய் அப்படின்னு இருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. அப்ப சேய்னா தொலைவு அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி செய் கூட கேட்கலாம். செய்னா வயல், இல்லாட்டி செய் கொடுத்துட்டு செய் விளைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாட்டை இயற்றியவர் யாருன்னு கேட்டா சமண முனிவர். நாலடியார்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வர்ற ஃபர்ஸ்ட் ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். இது வந்து 6th புக்ல உள்ளது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து 7th புக்கு. 7th புக்ல புது புக்கு. நம்ம என்ன நாலடியார்ல வந்து அழியா செல்வம். வைப்புலி கோட்படா வாய்த்தீயில் கேடு இல்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்ல பிற. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைப்புலி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை. வைப்புலினா நம்ம வந்து பொருள் சேமிச்சு வைக்கிறது. இது இங்க இந்த பாட்டுல வந்து எதை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னா கல்வியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட இப்ப கல்வின்றது வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பொருளா வச்சாலும் அதை யாரும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு அந்த கல்வியை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்கிற அறிவு வந்து குறையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வைப்புலி கோட்படா வாய் தீயில் கேடில்லை. அதுக்கப்புறம் செகண்ட் மிக்க சிறப்பின் அரசர் செரி வவ்வார். அதாவது ஒரு சிறப்புடைய அரசரா இருந்தாலும் நம்ம கல்வியை வந்து அவர் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது, பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சயமற்ற அல்ல பிற. நம்ம வந்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுக்க வேண்டியது கல்வி. அந்த கல்வியை மட்டும் கொடுத்தா அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம். அதை தவிர நம்ம வேற என்ன காசு பணம் இதெல்லாம் சேர்த்து வச்சாலும் அது வந்து ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறது வந்து கல்வி, அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால்தான் வைப்புலி கோட்படா வாய் தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரி வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சைமற்று அல்ல பிற. இதுல வந்து விச்சைனா கல்வி, வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். இப்ப கீழே பார்ப்போம். சொல்லு பொருள். வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது, அதாவது நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிற முடியாது. வாய்த்து இயல் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி. ஏன்னா இதுதான் வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அந்த பாட்டை கொடுத்து விச்சையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கல்வின்னு போடணும். அதுக்கப்புறம் வவ்வார்னா கவர முடியாது, நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. எச்சம்னா செல்வம். இதுல வந்து எது வித்தியாசமா இருக்குன்னா வைப்புலி விச்சை எச்சம். விச்சைனா இந்த பாட்டை கொடுத்துட்டு விச்சை இதோட மீனிங் என்னன்னு கேட்டா கல்வி. அதே மாதிரி எச்சம் கேட்டா செல்வம். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட பொருளை வந்து ரீட் பண்றேன். மேல சொன்னதான் அதை வந்து நான் ரீட் பண்றேன். பாடலின் பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஃபர்ஸ்ட் லைன். கல்வியை நம்ம பொருளா வச்சிருந்தாலும் அதை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. செகண்ட் வந்து ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, அதாவது யாருக்காவது சொல்லி கொடுத்தாலும் கல்வியோட அளவு வந்து குறையாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. எப்பேற்பட்ட அரசரா இருந்தாலும் நம்ம கல்வியை வந்து நம்ம கிட்ட இருந்து கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. அதாவது நம்ம வந்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து கல்வியை கொடுத்தாலே போதும், வேற என்ன செல்வமும் நம்ம சேர்த்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இது சொல்றாங்க. இந்த பாட்டுல வந்து கல்வியை வந்து மெயினா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நாலடியார் வந்து 6th and 7th புக்ல வந்து ரெண்டுலயுமே ஒவ்வொரு பாட்டு இருந்துச்சு, அதை பார்த்தோம். இப்ப வந்து நாலடியார் மேல சொன்னது போக வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது நாலடியார் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிய நாட்டு 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். எத்தனை சமண முனிவர்கள் அப்படின்னு கேட்டா 8000. எந்த நாடுனா பாண்டிய நாடு. அதுக்கப்புறம் இதில் 40 அதிகாரங்கள் 12 இயல்கள் உள்ளனர். நாலடியார்ல வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 40 அதிகாரம், எத்தனை இயல்னா 12. அதுக்கப்புறம் நாலடியாரை நம்ம முப்பாலா பிரிச்சிருக்கோம்னு சொல்லி முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அறம் பொருள் இன்பம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அறத்துல வந்து 13
அறத்துல வந்து 13 அதிகாரங்கள் இருக்கு, பொருள்ல வந்து 24 இருக்கு, இன்பத்துல வந்து 3 இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாட்டு. ஸோ 13 × 10 130, அதுக்கப்புறம் 24 × 10 240, 3 × 10 30. ஸோ இதெல்லாம் கூட்டினா மொத்தம் வந்து 400 பாடல்கள். கடவுள் வாழ்த்த தவிர மொத்தம் 400 பாடல் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல். என்ன தொகை நூல்? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டா நாலடியார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து திருக்குறளுக்கு அடுத்து மற்றும் இணையாக வைத்து போற்றப்படும் நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியா நம்ம நாலடியாரை வச்சு சொல்றோம். ஸோ அதனாலதான் வந்து குட்டி திருக்குறள்னு சொல்லி அதுக்கு வேறு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணோமா, அதனாலதான் திருக்குறளுக்கு அடுத்து மற்றும் இணையாக வைத்து போற்றப்படும் நூல் அப்படின்னு சொல்றோம். தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமானார். எழுதியவர் வந்து சமண முனிவர்கள். அந்த நாலடியாரை வந்து ஒவ்வொரு பாட்டா வந்து தொகுத்து இதுதான் நாலடியார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்தவர் வந்து யாருன்னு கேட்டா பதுமானார். அதுக்கப்புறம் நாலடியாரோட கடவுள் வாழ்த்த பாடியவர் யாருன்னு கேட்டா பதுமானார். தொகுத்தவரும் பதுமானார், கடவுள் வாழ்த்த பாடியவரும் பதுமானார். அதுக்கப்புறம் 6th வந்து முப்பாலாக பகுத்து உரை கண்டவர். 3 பாலா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு நம்மளுக்கு வந்து உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா தருமர். அதுக்கப்புறம் நாலடியாரில் முதலில் உள்ள இயலை வந்து துறவியல். நாலடியார்ல முதல்ல உள்ள இயல் என்ன இயல் அப்படின்னு கேட்டா துறவியல். அதுக்கப்புறம் நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவளம். நாலடியாரோட உரைகளை உள்ளடக்கிய நூலை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா நாலடியார் உரைவளம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நாலடியாரை வந்து எப்படி சிறப்பிச்சிருக்காங்கன்னா சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கினிது. இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலடி நானூறுன்னு சொல்லி நாலடியாருக்கு வேறு பேர் இருக்குன்னு சொன்னோமா. ஸோ நாலடி 400 அப்படின்னு வந்தாலே அந்த நூல் வந்து நாலடியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டுகிறது. நாலடியார் வந்து சின்ன சின்ன விஷயங்களை உவமையா எடுத்து நம்மளுக்கு வந்து நீதி கருத்தை வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாலடியாரை வச்சு சில ஆசிரியர்கள் வந்து மேற்கோளா காட்டியிருப்பாங்க. அது என்னென்ன ஆசிரியர்னா பரிமேலழகர், நச்சினார் கிணியார், அடியாருக்கு நல்லார். இந்த 3 ஆசிரியரும் நாலடியாரை வந்து மேற்கோளா காமிச்சு உரை எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து நாலடியார். ஸோ ஓவராலா நம்ம என்ன பார்க்குறோம்னா நாலடியாரோட ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். நாலடியார் வந்து 400 பாடல்களை கொண்டது. அதுக்கப்புறம் நாலடியாரோட வேறு பெயர்கள் வந்து நாலடி 400, குட்டி திருக்குறள், வேளாண் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. நாலடியாரை வந்து முப்பாலா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாலடியார் வந்து திருக்குறளுக்கு அடுத்தபடியா நம்ம நாலடியாரை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாலடியாரை வந்து தொகுத்தவர் வந்து பதுமானார். அதுக்கப்புறம் உரை எழுதியவர் வந்து தருமர். நாலடியாரோட முதல் இயல் வந்து துறவியல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஸோ இன்னொரு நியூ டாபிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.